இப்போ இதில் வந்து கிளிநொச்சி பாடல்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அது சம்பந்தமாக இப்போ அரசாங்கம் என்ற வகையில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் அது சில பாடல்கள் வந்து உங்களோட ஜனாதிபதி தேர்தல் மூலம் ஒளிபரப்பப்பட்ட பிரபாரண்ட பாடல்கள் மற்றது அவை அம்மாவுக்கு ஒரு பள்ளி வைக்க போகின்ற பாடல்கள் இப்போ அந்த பாடல்கள் எம்மால் ஒளிபரப்பப்பட்டவை அல்ல. ஏனென்றால் சமூக ஊடகங்களில் அந்த டைமுகளில் வர்றது அதிலே எங்களால் இதிலே ஒரு இளைஞர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே. அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றன. அந்த வழக்கின் அமைய சாவச்சேரி நீதிமன்றத்தின் ஊடாக அவர் சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீடிக்க வேண்டுமென்றால் திரும்பவும் சிறையில் செல்ல வேண்டுமென்றால் அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்குதானே அதிலே என்றால் ஜனாதிபதி தான் கையெழுத்து விடுவோம். இது ஒரு பாடல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது தொடர்பாக மேலிடத்துக்கு அறிவித்திருக்கின்றோம். அரசாங்கம் என்பதென்ற வகையில் அரசியல்வாதிகள் என்ற வகையில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நாங்கள் இன்று எதிரானவர்கள். பயங்கரவாத தடை நீக்கி புதியதொரு மக்களை பாதுகாக்கின்ற சட்ட மூலங்கள் கொண்டு வேண்டும். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் பல ஒடுக்குமுறைகள் நடைபெற்றுள்ளது முன்னைய காலத்தில். இப்போது ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அமைய எதிர்வருங்காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் நீக்கி மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் கொண்டு வரும்போது இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாது. அதற்கான முன்மொழிகளை எந்த கட்சிக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் எங்களது வீடியோக்களை எடுத்து ஒளிப்பட படங்கள் செய்து வருகிறார்கள். அந்த பாடல்களுக்கும் பல்வெட்டுத்துறையில் நடைபெற்ற அந்த பாடலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவ்வாறான பாடல்களை எனது முக புத்தகத்தில் பதிவு செய்யவில்லை. நான் ஒன்று சொல்கிறேனே, இதில் சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. நீதிபதி நீதிமன்றத்தினுடைய வழக்கு நடைபெறுகிறது. அது முடிந்தவுடன் விழுவார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கிளிநொச்சி பாடகர் சங்கீத்சன் தொடர்பான விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்ட் உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். இப்போ இதில் வந்து கிளிநொச்சி பாடல்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அது சம்பந்தமாக இப்போ அரசாங்கம் என்ற வகையில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் அது சில பாடல்கள் வந்து உங்களோட ஜனாதிபதி தேர்தல் மூலம் ஒளிபரப்பப்பட்ட பிரபாரண்ட பாடல்கள் மற்றது அவை அம்மாவுக்கு ஒரு பள்ளி வைக்க போகின்ற பாடல்கள் இப்போ அந்த பாடல்கள் எம்மால் ஒளிபரப்பப்பட்டவை அல்ல. ஏனென்றால் சமூக ஊடகங்களில் அந்த டைமுகளில் வர்றது அதிலே எங்களால் இதிலே ஒரு இளைஞர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே. அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றன. அந்த வழக்கின் அமைய சாவச்சேரி நீதிமன்றத்தின் ஊடாக அவர் சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீடிக்க வேண்டுமென்றால் திரும்பவும் சிறையில் செல்ல வேண்டுமென்றால் அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்குதானே அதிலே என்றால் ஜனாதிபதி தான் கையெழுத்து விடுவோம். இது ஒரு பாடல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது தொடர்பாக மேலிடத்துக்கு அறிவித்திருக்கின்றோம். அரசாங்கம் என்பதென்ற வகையில் அரசியல்வாதிகள் என்ற வகையில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நாங்கள் இன்று எதிரானவர்கள். பயங்கரவாத தடை நீக்கி புதியதொரு மக்களை பாதுகாக்கின்ற சட்ட மூலங்கள் கொண்டு வேண்டும். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் பல ஒடுக்குமுறைகள் நடைபெற்றுள்ளது முன்னைய காலத்தில். இப்போது ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அமைய எதிர்வருங்காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் நீக்கி மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் கொண்டு வரும்போது இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாது. அதற்கான முன்மொழிகளை எந்த கட்சிக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் எங்களது வீடியோக்களை எடுத்து ஒளிப்பட படங்கள் செய்து வருகிறார்கள். அந்த பாடல்களுக்கும் பல்வெட்டுத்துறையில் நடைபெற்ற அந்த பாடலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவ்வாறான பாடல்களை எனது முக புத்தகத்தில் பதிவு செய்யவில்லை. நான் ஒன்று சொல்கிறேனே, இதில் சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. நீதிபதி நீதிமன்றத்தினுடைய வழக்கு நடைபெறுகிறது. அது முடிந்தவுடன் விழுவார். சங்கிலிய மன்னனின் 407வது ஆண்டு நினைவு நாளில் என்னையும் இந்த இடத்துக்கு அழைத்ததற்கும், அதே நேரம் சங்கிலிய மன்னனின் 407வது ஆண்டு நினைவு நாளில் இங்கே மதகுருக்களாகவும் அதே நேரம் பௌத்த மதகுரு இந்து மதகுரு அனைவரும் ஆசியுரை வழங்கி, அதே நேரம் அனைவரும் சங்கிலிய மன்னனின் நினைவு சிலைக்கு மலர்வானை அணிவித்து இந்த இடத்தில் இதற்கு முதலிலும் பல ஆண்டுகளாக இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இந்த ஆண்டானது ஒரு சிறிய ஒரு வளர்ச்சியை எட்டி இருக்கின்றது என்று அந்த இடத்தில் கூறியிருந்தார்கள். அதற்காகவும் இந்த நிகழ்வை
ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் மாற்ற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. எமது அடையாளங்களில் ஒன்றான சங்கிலிய மன்னன் என்றால் சங்கிலிய மன்னனின் அடையாளம் ஒன்றுதான் இன்று ஓரளவும் மக்களுக்கு அந்த அடையாள சின்னங்கள் இருக்கின்றன. அந்த அடையாள சின்னங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எங்களுக்கும் இருக்கிறது. அதே நேரம் இப்பிரதேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு அனைவரும் இந்த இடத்திற்கு ஒரு பாரிய நிகழ்வாகவும் இந்த நிகழ்வுக்கு அடையாள சின்னங்களை பேணி பாதுகாக்கின்ற இந்த நாளில் மட்டும் நினைவு நாளை செய்வதை விட இப்போ சங்கிலிய மன்னனின் வரலாற்றை பார்ப்பதற்கான ஒரு கலைக்கூடம் கூட இல்லை. அந்த கலைக்கூடங்களை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களை விட அவர்களுக்கு சிறந்த கண்ணோட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டம், அந்த கண்ணோட்டத்தை அவர்கள் வடிவமைத்து எங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது அதற்கான நிதி மூலங்களை பெற்றுக் கொடுப்பது எமது பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு அமைய இந்த கூட்டத்தில் பல கருத்துக்களை வைத்திருந்தார்கள். இதிலே ஒரு அழகான நினைவு கூடம், சங்கிலிய மன்னனின் போராட்ட வரலாறு, வாழ்வியல் வரலாறு, தமிழர்களின் வாழ்வியல் வரலாறு, அந்த அரச வாழ்வியல் வரலாறோடு மத வாழ்வியல் வரலாறும் ஒன்றி பிணைந்திருக்கின்றன. அந்த வகையில் அதை எதிர்வரும் காலத்தில் அதற்கேற்ற வழிகளை சமைத்து கொடுப்பதற்காகவும் அதற்கேற்ற நிதி மூலங்களை எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது, அந்த கலைக்கூடங்கள் எங்கே அமைய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் நிதி ஒதுக்க முடியும். அந்த கலைக்கூடம் அமைப்பதற்கான இடத்தெரிவுகள் எங்களை பொறுத்தவரைக்கும் நல்லூர் ஏரியாக்கள் அந்த இடத்தெரிவு சிறந்த முறையில் இருக்குமாக இருந்தால் சட்ட சிக்கல் இல்லாமல் அந்த கலைக்கூடங்களை அமைக்க முடியுமாக இருந்தால் பல்கலைக்கழக விரிவுரையாளரிடமிருந்து ஆர்கிடெக்ட்ஸ் வடிவமைப்பாளரிலிருந்து சிறந்த கலைக்கூடம் ஒன்றை கட்டி கொடுக்க வேண்டிய கடப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அந்த நிதி மூலங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எமக்கு இருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் அதற்கான முன்மொழிவுகளை என்னாலான பல்கலைக்கழக விரிவுரையாளர் சேர்ந்து எதிர்வருங்காலத்தில் அதை பெற்றுக் கொடுப்பேன். அதே நேரம் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு பாரிய ஒரு நிகழ்வாகவும், இது ஒரு நாளில் முடிகிற நிகழ்வாகவும் இல்லை, ஒரு 2 நாள் இந்த இடத்துக்கு வந்து அவர்களின் வரலாற்றை பார்ப்பதற்காக கண்காட்சி கூடம் ஒரு நவீன முறையில் இன்றைய காலத்துக்கேற்ற வகையில் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் வரலாற்று சின்னங்களை சிறந்த முறையில் அமைப்பதற்கு என்னாலான இயன்ற முழுமையான ஆதரவையும் பெற்றுக் கொடுப்போம். எங்களுக்கு பாரிய பிரச்சனை. உண்மையாகவே நான் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் இருக்கோடு மட்டும் நான் யோசிக்க இல்லை. நான் வேலை போகணும், கூட்டம் ஒன்று இருக்குது, அங்கே வந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் வர்ற வழியில் ஞானா குழந்தை என்று அருமையான அவரோட அம்மா அவர்கிட்ட ஸ்பீச்சை கேட்டுட்டு போக சொன்னால், அப்போ அவர்கிட்ட ஸ்பீச் எப்போ நடக்கும் என்று பார்த்து கொண்டு தான் ஸ்பீச் முடிஞ்சோடனே போகணுமென்று என்ன பாடுறது தான் அந்த ஸ்பீச்சுக்காண்டியும் ஏன்னா ஒரு சிறுவன், பெரியவர்கள் எவ்வளோ உயிர் இருக்கத்தக்கதா ஒரு சிறுவன் அவற்றை ஆளுமையை ஒரு உரையை ஆணித்தனமாகவும் எந்த வகையிலும் ஒரு பதட்டமில்லாத வகையில் அந்த உரையை ஆற்றிச் சென்பது என்பது அபூர்வமானது. அது அந்த பிள்ளைகளுக்கு 100 ஒருவருக்குத்தான் அந்த அற்புதம் கிடைக்கும். அந்த அற்புதத்துக்கு ஏற்ற வகையில் எதிர்வருங்காலத்தில் அந்த சிறுவன் சிறந்து அந்த வரலாற்று பெருமைகளை அழிய விடாது பேணி பாதுகாப்பதற்காக அவர் திகழ்வார் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. எங்களது தமிழர்கள் வரலாறு சின்னங்கள் ஏதோ வகையில் அழிவடைகின்றன. நாங்கள் அதை புதுப்பிப்போம் என்று சட்ட சிக்கல்களுக்குள் பல சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு சங்கிலியன் அரண்மனை அதுவும் நிதி ஒதுக்க முடியும் என்றால் சட்ட சிக்கலாக இருக்கிறது. அது சிறந்த முறையில் நாங்கள் நினைக்கின்றோம். அந்த சட்ட சிக்கலை நிவர்த்தி செய்து சிறந்த முறையில் மீளவும் புதுப்பொழிவுடன் முன்னோக்கி நகர வேண்டும். அதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இதில் வந்து கிளிநொச்சி பாடகர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அது சம்பந்தமாக இப்போ அரசாங்கம் என்ற வகையில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதே நேரத்தில் அது சில பாடல்கள் வந்து உங்களோட ஜனாதிபதி தேர்தல் கூட்டம்
ஒளிபரப்பப்பட்ட பிரபாரண்ட பாடல்கள் மற்றது வந்து அவன் அம்மாவுக்கு ஒரு பள்ளி வைக்க போகிற பாடல்கள் இப்போ அந்த பாடல்கள் எம்மால் ஒளிபரப்பப்பட்டவை அல்ல. ஏனென்றால் சமூக ஊடகங்களில் அந்த டைமுகளில் வர்றது. இதிலே ஒரு இளைஞர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே. அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றன. அந்த வழக்கின் அமைய சாவச்சேரி நீதிமன்றத்தின் ஊடாக அவர் சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீடிக்க வேண்டுமென்றால் திரும்ப சிறையில் செல்ல வேண்டுமென்றால் அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்குதானே, அதிலே என்றால் ஜனாதிபதி தான் கையெழுத்து விடுவோம். இது ஒரு பாடல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது தொடர்பாக மேலிடத்துக்கு அறிவித்திருக்கின்றோம். அரசாங்கம் என்பதுன்ற வகையில், அரசியல்வாதிகள் என்ற வகையில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நாங்கள் இன்று எதிரானவர்கள். பயங்கரவாத தடை நீக்கி புதியதொரு மக்களை பாதுகாக்கின்ற சட்ட மூலங்கள் கொண்டு வேண்டும். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் பல ஒடுக்குமுறைகள் நடைபெற்றுள்ளது முன்னைய காலத்தில். இப்போது ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அமைய எதிர்வருங்காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் நீக்கி மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் கொண்டு வரும்போது இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாது. அதற்கான முன்மொழிகளை எந்த கட்சிக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் எங்களது வீடியோக்களை எடுத்து ஒளிப்பட படங்கள் செய்து வருகிறார்கள். அந்த பாடல்களுக்கும் பல்வேறு நடைபெற்ற அந்த பாடலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவ்வாறான பாடல்களை எனது முக புத்தகத்தில் பதிவு செய்யவில்லை. நான் ஒன்று சொல்கிறேனே, இதில் சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. நீதிபதி நீதிமன்றத்தினுடைய வழக்கு நடைபெறுகிறது. அது முடிந்தவுடன் விழுவார்.